ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி. ஒரு சிம்பிள் டிசைன் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து நீடில் 12 நீடில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஹெட் மிஷின் இது. இதில் நம்ம எந்த ஹெட்டில் நம்ம தேவையோ அந்த ஹெட்டில் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து நல்லா அதை அடித்து கொடுத்துரும். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ மெட்டீரியலை அடித்து கொடுத்துரும். இப்போ நான் வந்து நல்ல ஒரு நெக் பேட்டர்னில் ஒரு அன்னம் டிசைன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், 3ஆம் நம்பர் நீடில் அது அடிக்குது. ஒரு சின்ன ஒரு நெக் பேட்டர்ன் தான், சிம்பிளான நெக் பேட்டர்ன். உங்களுக்கு அடித்து காட்டலான்னு தோணுச்சு, அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆரி டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கனால சரி இதில் வந்து நம்ம போட்டு உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். அதாவது நம்ம சிஸ்டமில் வந்து இந்த டிசைன் ஃபுல்லாக மேக் பண்ணணும். அதுதான் நம்ம க்ரியேட்டிவிட்டி. டிசைன் பண்ணுறது தான் கஷ்டம். அதை நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை மிஷினில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதனுடைய அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். அது பாருங்களேன், ஒன்று ஒன்று முடித்ததுக்கப்புறம் அழகாக அந்த பின்னாடி வந்து த்ரெட்டை வந்து அழகாக ட்ரிம் பண்ணும். ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம எதுவுமே ட்ரிம் பண்ணவே வேண்டாம், நம்ம கட் பண்ண வேண்டாம், அதுவே அழகாக ட்ரிம் பண்ணிடும். குட்டி குட்டி இடமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை ட்ரிம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுவே அழகாக பண்ணிடும். இப்போ பாருங்கள், இந்த பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணும். இது நம்ம என்ன கலர் த்ரெட்டு கொடுக்குறோமோ அதை அடிக்கும். இப்போ இந்த பீகாக் டிசைன் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இது பாருங்கள், அழகாக இருக்கும். நல்ல ஒரு நெக்கில் ஒரு மேங்கோ மாதிரி வந்துட்டு நடுவில் வந்து ஒரே ஒரு அந்த அன்னம் மாதிரி வரும். இது பீகாக் அன்னம் மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு வித் ஒரு மெரூன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் மிஷின் எம்ப்ராய்டரி அதிகமாக காட்டுவேன். ஆரியும் வரும். அதுக்காக என்ன மேடம் ஆரி போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதனால் நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் போடுவேன். இதை பற்றி ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் இது எப்படி வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது நாங்களே மிஷின் வந்து ஓனாக வந்து நாங்களே உங்களுக்கு வந்து வேணும்னா உங்களுக்கு அது சப்ளை பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ சர்வீஸும் அப்படி தான், நாங்களே பண்ணிடுவோம். ஆக்சுவலி என்னோடய பிரதர் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணுறாரு. அவர் தான் எனக்கு இந்த மிஷின் வந்து வாங்கி கொடுத்தாரு. அதனால் சர்வீஸ் அப்படின்னாலும் எப்போனாலும் அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவார். அவர் பெங்களூரில் இருக்கார். இந்த மிஷின் பாருங்கள், நம்ம என்ன ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோமோ, அதாவது இதில் வந்து சாட்டின், டட்டாமி, அப்புறம் இந்த ரன் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக அந்த நீடில் வந்து சூப்பராக அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு போட்டு கொடுத்துரும். அந்த ஃபினிஷிங் பாருங்கள், அந்த அன்னத்தோட ஃபேஸ் இப்போ போடுது, அதாவது அந்த கழுத்து பகுதி போட்டுட்டு அந்த ஃபேஸ் போடுது பாருங்கள். அந்த பீக்குமே அவ்வளோ அழகாக வருங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக போட்டு தருது இந்த மிஷினு. உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது, மிஷின் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து என் பிரதர் மூலமாக உங்களுக்கு நான் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல மிஷினாக உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ இந்த நெக்குக்கு பாருங்கள், அழகாக ஒரு அந்த அவுட்லைன் கொடுக்குது. அதாவது நம்ம நெக்குக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த ஒரு ரவுண்ட் டிசைன் யூ ஷேப்பில் கொடுப்போம்ல, அது கொடுத்துட்டு அடுத்து இப்போ நான் நல்ல மெரூன் கலரில் இந்த பீகாக்கோட ஃபெதர் எல்லாமே மெரூன் கொடுக்குறேன். இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது இது வந்து என்னென்னா ஸ்ப்ளிட்டாக வருது இந்த ஸ்டிச்சஸ், அதாவது மோட்டிவ் ரன் மாதிரி வருது. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நான் வந்து ரொம்ப கொஞ்சம் சிறுசாக போட்டு பார்த்தேன், அப்போ இந்த ஸ்டிச்சஸ் வரல. கொஞ்சம் பெருசாக போடவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குங்க இந்த ஸ்டிச்சு. நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இவ்வளோ ஒரு குட்டியான ஒரு ஃபினிஷிங் இது கொடுக்குது அப்படின்னு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. நான் நிறைய அந்த லோகோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் வந்து லோகோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து இந்தளவு மைனூட்டான ஸ்டிச்சஸ் வந்து அது போடவே இல்லை. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மோட்டிவ் ரன் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது இதே மாதிரி இப்போ நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், டிசைனிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் தருவோம்.
நீங்கள் அதுவும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆரியும் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. இல்லை ஒரு லோகோ மட்டும் எனக்கு போட்டு தரணும், எங்கள் பிராண்டு நேம் போட்டு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, அதுவும் போட ரெடி. இந்த மாதிரி ப்ளவுஸில் போடணும் அப்படின்னாலும் நம்ம போடலாம். சின்ன சின்ன மோட்டிவ் போடலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்டு எதுலனாலுமே நம்ம இந்த மிஷின் வச்சு நம்ம என்ன டிசைன் நம்ம மேக் பண்ணுறோமோ, டிசைனிங் தாங்க இதில் ஒர்க்கே. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷின் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது குழந்த மாதிரி நம்ம சொல்கிறத அதை செய்யும், அவ்வளோதான். அந்த மிஷினோட ஒர்க்கே அதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டிசைனிங் பண்ணுறது தான் இதில் வந்து பெரிய ஒரு ஒர்க்கே. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஷினை காட்டுவாங்க, அப்புறம் ப்ளவுஸ் போட்டுட்டேன்னு சொல்லி அதை காட்டுவாங்க. பட் நான் வந்து அப்படி காட்டணும் அப்படின்னு தோணலை எனக்கு. எதனாலும் ஜென்யூனாக நீட்டாக அவங்ககிட்ட வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ இந்த மிஷின் வந்து இப்போ இந்த போடுது பார்த்திங்களா, இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி இதில் கொண்டு போகிறோம், கரெக்டாக மார்க் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே தாங்க இந்த டிசைனிங் கிளாஸ் வர்றது. அதே மாதிரி டக்குன்னு யாராவது வர்றாங்க, ஒரு சின்ன பூவை கொடுக்குறாங்க, எனக்கு இது வரைஞ்சி கொடுங்க, எம்ப்ராய்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் உடனே அது பண்ணணும் இல்லையா. அதுக்கு எல்லாமே தான் இந்த டிசைனிங்கோட பஞ்சிங் நம்ம கற்றுக்கணும். பஞ்சிங் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம பயப்படாமல் நம்ம பாட்டுக்கு போடலாம். இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்ற இதே கிடையாது. எனக்கு யாரையும் நம்ம நம்பி இருக்கவே வேணாம். அந்த பஞ்சிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும். எந்த மாதிரி டிசைன்னாலும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு பயமே வேணாம். மிஷின் என்கிட்ட இருக்குது, பஞ்சிங் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் அதுக்கும் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறோம். பாருங்கள், இந்த பீக் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம கையில் போடுறப்ப வந்து இந்த அளவு ஃபினிஷிங் வருமானு தெரியல. நானுமே ஆரி ஒர்க்லாம் பண்ணுறவ தான். இருந்தாலுமே இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு மிஷின் பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுது அப்படின்னு. நம்ம டைமே ரொம்ப சேவ் பண்ணி தருது. குறுக்கு வழி எல்லாமே போயிடுச்சுங்க சொல்லப்போனால். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.